Vinayaka Missions Research Foundation, deemed to be university. Salem campus. Toll free number 1800-258-2929. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அருகே வடக்கு ஆவணி மூலவீதி பகுதியில் மாநகராட்சிக்கு சொந்தமான கார் பார்க்கிங் செயல்பட்டு வருகிறது. இங்கு மே 24ஆம் தேதி நள்ளிரவு நின்று கொண்டிருந்த வடக்கு மாசி பகுதியைச் சேர்ந்த குபேந்திரன் என்ற சிறுவனை பைக்கில் வந்த கும்பல் ஒன்று சரமாரியாக வெட்டி படுகொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த விளக்குத்தூண் காவல்துறையினர் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கடந்த மாதம் சித்திரை திருவிழாவின் போது சிறுவன் குபேந்திரன் தனது நண்பர்களுடன் கழிவறைக்கு சென்றுள்ளார். அங்கு முத்துமணி என்ற தொத்தல் முத்துமணி வந்தபோது எதிர்பாராமல் உரசியதால் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கி முத்துமணிக்கு காதில் காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த முத்துமணி தனது காயம் ஆறுவதற்குள் சிறுவன் குபேந்திரனை கொலை செய்துவிட வேண்டும் என திட்டம் தீட்டியதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் 24ஆம் தேதி இரவு சிறுவன் குபேந்திரன் மீனாட்சியம்மன் கோவில் கார் பார்க்கிங் வணிக வளாகத்தின் மேல் மாடிக்கு நண்பர் ஒருவருடன் சென்றுள்ளார். அப்போது அங்கு 2 பைக்குகளில் வந்த முத்துமணி மற்றும் அவனது தம்பி ராஜ் மற்றும் சதீஷ்குமார், ஹரிகிருஷ்ணன், முத்துக்குமார் ஆகிய 5 பேர் கொண்ட கும்பல் கார் பார்க்கிங் மேல் வைத்து குபேந்திரனை மிக கொடூரமாக வெட்டிச் சாய்த்திருக்கிறார்கள். அதுவும் சிறுவன் குபேந்திரன் ஓட முயற்சித்த போதும் விரட்டி விரட்டி வெட்டி இருக்கிறார்கள். 57 இடங்களில் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்திருக்கிறார்கள். சிறுவன் குபேந்திரனின் உடலை நிர்வாணமாக்கி கையில் தூக்கியபடி மேல் இருந்து கீழே போட்டுவிட்டு தப்பியோடியதாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து சிறுவனின் உடலை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து கொலை வழக்கு பதிவு செய்த விளக்கத்தூண் காவல்துறையினர் கொலை செய்துவிட்டு தப்பியோடிய மதுரை திடீர் நகரைச் சேர்ந்த முத்துமணி, அவனது உடன்பிறந்த தம்பி ராஜ், மதுரை மேலவாசல் பகுதியைச் சேர்ந்த சதீஷ்குமார், வடக்கு மாசி வீதியைச் சேர்ந்த ஹரிகிருஷ்ணன் மற்றும் திடீர் நகர் பகுதியைச் சேர்ந்த முத்துக்குமார் ஆகியோரை கைது செய்தனர். மேலும் கொலைக்கு பயன்படுத்திய ஆயுதங்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களை கைப்பற்றினர். இச்சம்பவத்தில் வேறு யாருக்காவது தொடர்பு உள்ளதா என்பது குறித்தும் விசாரணை நடத்தி வருகிறார்கள். கணவர் இறந்து 4 மாதங்கள் கூட ஆகாத நிலையில் தனது மகனை கொடூரமாக கொலை செய்துவிட்டதாக கதறிய சிறுவனின் தாயார் தாமரை செல்வி தனது மகனை கொலை செய்துவிட்டு மேல் இருந்து தூக்கி வீசி இருக்கிறார்கள். கொலைக்கு காரணமான மேலும் சிலரையும் கைது செய்ய வேண்டும் என பதைபதைப்போடு தெரிவித்தார். பாத்ரூம் போன உடனே தள்ளி விட்டு இவங்க அவங்கள 4 பேர் அடிக்க, இவங்க 4 பேர் அடிச்சிருக்காங்க. அதுக்கு அடிச்சதுல அவனுக்கு காதில் லைட்டாக காதாயிருச்சு, பிரச்சனை முடிஞ்சிருச்சு. என் மயனை நேற்று கோபின்றவனை வர சொல்லி ஸ்டேஷனுக்கு வர சொன்னாங்க. நான் போனோம். நான் பூ வியாபாரம் பார்க்குறேன். மீனாட்சி அம்மன் கோயில்கிட்ட பூ, வெள்ளைப்பூடி, எலுமிச்சம்பழம் விற்கிறேன். என் கடையெல்லாம் அடித்து நொறுக்கி என் பூ கீவெல்லாம் கீழே தொட்டி கீழே தள்ளி விட்டு வீடு ஏறி என் வீடெல்லாம் பரம்படிச்சு என்னை கத்தியை கொண்டு கரும்பை கொண்டு அடித்து என்னை தள்ளி விட்டு மண்டைலாம் உடச்சி சிஹெச்சில் அட்மிட் ஆனதுக்கு மேலமாசி இதில் போய் சொல்லி இவங்க பஞ்சாயத்து பண்ணி நீங்கள் வந்து வாபஸ் வாங்கலைன்னா உங்களை வெட்டி கொண்டுருவோன்னு சொன்னாங்க. நேற்று கோபியை வர சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. என் மயனை கூப்பிட்டோன்னே கோபி வந்து ஜாமான்லாம் எடுக்காம ஓடி போயிட்டான். என் மயன் ஓடி இருக்கான். என் மயனை என்ன பண்ணிக்க கார் பார்க்கிங்ல கூட தூக்கிட்டு போய் அந்த பஞ்சுன்றவன் சட்டிக்குமார் அவன் அப்பாட்டி மயங்கி 5-6 பேர் சேர்ந்து கொண்டு பஞ்சும் சட்டியும் மாடியிலேருந்து தூக்கி போட்டிருக்காங்க. கொலை பண்ணி கண்ணெல்லாம் நோண்டி அறுத்துக்காங்க சார். கொடூரமா பண்ணியிருக்காங்க. என் வீட்டுக்காரர் இறந்து 5 மாசம் ஆச்சு. நாங்கள் 30 தலைமுறையா வடக்கு மாசில இருக்கோம் சார். ஒரிஜினல் எங்களை இந்த பாடு படுத்திட்டாங்க சார். நாளைக்கு எனக்கு என்ன சார் பாதுகாப்பு? கோயிலுக்கிட்ட அவங்க சம்மந்தக்காரி வந்து சுந்தரம்மா இருக்கா, அவன் மகளும்
அவளை எப்படியும் விட்டாளுங்க. என்னை அடிச்சு அந்த சுந்தரமான்றவ லைன் பார்த்து என் மயனை அவன் மயங்களோட கூட்டிட்டு போய் இந்த சுந்தரமான இவங்க வந்து கோயில் வாசலுக்கு மீனாட்சி அம்மன் கோயில் சைடு கடை போடக்கூடாது, வடக்கு மாசியில இவங்க கடை போடக்கூடாது. உங்க பையனை கொல்றதுக்கு என்ன காரணம்? என் பையனை கொல்றது காரணம் அவங்க வப்பாடி பையனை என் பையனை சண்டை போட்டதுக்கு அந்த பையனுக்கு என் பையன் 10 பேர் போயிருந்துருக்காங்க பாத்ரூமுக்கு சாமி வந்தப்ப. போனப்ப என்ன பண்ணியிருக்காங்க, இவன் தான் சண்டை போட்டிருக்கான். சட்டிக்குமார் வப்பாட்டி மையன் என்ன பண்ணியிருக்கான், சண்டை போட்டதுக்கு என் மயனை அடிக்கவும் என் மயன் கூட இருக்கவும் 2 பேரும் அடித்ததில் அவனுக்கு காதில் லைட்டாக ரத்தம் வந்ததுக்கு என் மயனை கொலை பண்ணிட்டாங்க. வடக்கு ஆவணி மூலவீதியில் செயல்பட்டு வரும் மாநகராட்சி கார் பார்க்கிங்கில் உள்ள வணிக வளாக கட்டிடத்தில் ஒப்பந்ததாரர்கள் மூலமாக எடுக்கப்பட்ட கடைகளில் சமூக விரோத கும்பல்களை இரவில் தங்க வைப்பதாகவும், தொடர்ந்து அந்த பகுதியில் மது அருந்துவது, போதைப் பொருட்கள் பயன்படுத்துவது என பல்வேறு சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவதாகவும் அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். எனவே காவல்துறையினர் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக உள்ள மீனாட்சியம்மன் கோவில் அருகே இதுபோன்ற சட்டவிரோத செயல்கள் நடைபெறுவதை தடுக்க தீவிர ரோந்து பணி மற்றும் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் ராஜ்குமார். விநாயகா மிஷன்ஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் டீம்ட் டு பி யூனிவர்சிட்டி, சேலம் கேம்பஸ். டோல் ஃப்ரீ நம்பர் 1800258229. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.